ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஜிஜி கிங் ஒஃபிஷியல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்டீல் த ஃப்ரூட்ன்ற ஒரு கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். இந்த கேம் என்னென்னு எனக்கு சத்தியமாக தெரியாது, சும்மா தான் வந்திருக்கிறேன். அதாவது என்னென்னா பிளாக்ஸ் ஃப்ரூட்லேயே ஃப்ரூட் இது மித்திக்க போகுது. ஒன்று ஒரு திறந்துருக்குது. வந்த உடனே ஒரு தரமான ஒரு ஸ்டீலிங்கை போடுவோமா கைஸ்? வந்த உடனே ஒரு தரமான ஒரு ஸ்டீலிங் தூக்கிட்டேன், ஓடிக்கொண்டு நிற்கிறேன், கொண்டு போனேன்டா. சூப்பர். எடுத்துட்டேன். வி காட் இட். தூக்கிட்டேன். வந்த உடனே ஃபஸ்ட்டு தரமான ஒரு ஸ்டீலிங். கைஸ், நீங்கள் எப்படி ஒரு ஸ்டீலிங் பண்ணியிருக்கிறீங்களா? வந்த உடனே ஒரு மித்திக்கல் கைஸ். அது சாதாரணம் இல்லை. என்னோட எடுக்கலாம்னு நினச்சேன். ரிட்டன் ஹோம்ன்றதே இருக்குது. அதை கொடுத்தோம்னா டப்புன்னு வந்துடுவோம். ஓகே, சூப்பர். இது நல்லா இருக்குது. எவ்வளோ இந்த காசு? செகண்டுக்கு 16,000. வந்த உடனே பணக்காரன் ஆயிட்டேயா கைஸ்? வந்த உடனே பணக்காரனானவனை பார்த்துருக்கீங்களா? நான் தான். இட்ஸ் மீ. வந்த உடனே பணக்காரன், இட்ஸ் மீ. ஓகே, வந்துட்டோம் நம்ம உள்ளுக்குள்ள. இது கைஸ், நம்ம ஸ்டீல் த பிரெயின் ராட்டோடைய கான்செப்ட் தான். இதுக்கும் காசு இல்லையா? இவ்வளோ காசு எடுத்தும் காசு இல்லையா? சூப்பர், காசு எடுத்தாச்சு. ஓடு. மித்திக்கல். அது என்ன ஃப்ரூட்டு ஃபஸ்ட்டு? என்ன ஏதோ ஒரு கைஸ், சத்தியமாக பிளாக்ஸ் ஃப்ரூட் ஃபேன்ஸ் ஆரம்பிச்சிங்கன்னா எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க. என்ன ஃப்ரூட்டு ஒன்றுமே தெரியாது எனக்கு. சும்மா இந்த கேம் பேசிஸ் அன்லாக்கா? காட்டுறாங்கய்யா அவங்களே. தூக்கிட்டாயா? எங்கடா? தாடா. அவனோடையது அவனே தூக்கிட்டாங்க. இதில் ரீபத் எல்லாம் இருக்குது. ரீபத்துக்கு எவ்வளோ தேவை? ரெடியா? ரீபத்தை அப்போ கொடுப்போம்டா. ரீபத் ஆயிடுச்சு. அப்போ ஈஸி தான் போல இந்த கேம். எந்த ஒரு இதுவுமே கேட்கல நம்மகிட்ட. ஈஸியாகவே ரீபத் பண்ண போயா தம்பி? ஓகே, பண்ணிக்கு 1 ரூபாய் விட்டாங்க. அதோட நம் மல்டிப்ளேயர் 0.25 கைஸ், இங்கே பாருங்க. இது யாருக்கெல்லாம் தெரியும்? கிட்சூனை. அதான் இந்த பேர் என்னோட தெரியல. ஆனால் எனக்கு இந்த இது பிடிக்கும். எது? அதான் இந்த ரோஸ் கலர். இது ரேர்டா. ரேரெல்லாம் ஒன்று வைக்கிறாங்க. இப்போ தாண்டா ஒரு மித்திக்கல். நம்மளுடைய இண்டெக்ஸில் காட்டுந்தானே நம்ம எடுத்த அந்த மித்திக்கலை. இங்கே காணலை. தூக்க போகிறேன் கைஸ். இந்த மித்திக்கலே காணலைங்க. அவன் பார்த்துட்டு விட்டுட்டு போயிட்டான்டாடே. இதுவே ஒரு லோக்கல் பிரெயின் ராட். இதை போய் எடுப்பானாடா? பிரெயின் ராட் லோக்கல் ஃப்ரூட்ராடே. ஜாம்பி ஃப்ரூட்டா? ஜாம்பி தானே? ஆமாங்க, ஜாம்பி ஃப்ரூட் ஒன்று இருக்குதா என்ன பிளாக்ஸ் ஃப்ரூட்டில்? டவுட்டாகவே இருக்குது. ஜாம்பி ஃப்ரூட் ஒன்று இருக்குதா கைஸ்? இதில் யாரும் பிளாக்ஸ் ஃப்ரூட் விளையாடுறவங்களா இருந்தால் சொல்லுங்கள். சில இது அவங்களாவே கிரியேட் பண்ணி போடுவாங்க. இது ஒரு ஃப்ரூட் சும்மா அவங்கள என்ன அந்த கேம்ல பக் இதை போய் பண்ணுற ஸ்டார்டிங் இதுதான். உனக்குலாம் கேமை பற்றி என்னடா தெரியும்? ஸ்டார்டிங்ல ஒரு இதுதான்டா வேண்டும். நான் ஸ்டார்டிங்ல ஸ்டீலிங்கை போட்டுவிட்டேன். நான் ஒரு ப்ரோ பிளேயர்ன்றதுனால ஸ்டார்டிங்லேயே ஸ்டீலிங்கை போட்டுறேன். நான் ஒரு ப்ரோ பிளேயர்ன்றதுனால ஸ்டார்டிங்லேயே தரமான ஒரு ஸ்டீலிங்கை போட்டேன் கைஸ். எப்பிக்கு கேஷ். ஓகே, இவ்வளோ கஷ்டம். என்கிட்ட கேஷை பார்த்தீங்க, என்னோட 12,000 இருக்கு. ஜாம்பி ஃப்ரூட் ப்ளீஸ் திஸ் இஸ் மை என்னுடைய வீட்டுக்கு. மித்திக்கல். என்னது இது? கிராவிட்டி. கிராவிட்டி ஃப்ரூட் ப்ளீஸ். கொஞ்சம் அலம்பாமே இருடா.
பக்கத்துல இருந்து அதை வண்டி இதை வேண்டுன்றாங்க. இவனுக்கு எவ்வளோ காசு வந்து தெரியாம அதை வண்டி இதை வண்டுன்னு கடுப்பேற்றி என்னோட இண்டெக்ஸில் இது ஏன் வரையில பாருங்க. பேஸை லொக் பண்ணிட்டு பார்ப்போம். இப்போ அடுத்த ரிபத்துக்கு 75,000. ஓகே, அது எடுப்போம். அது சப்ப மாட்டே சால்ட் வாட்டர். இண்டெக்ஸுக்கு வந்து நான் எடுத்தது என்ன இங்கே அது இங்கே பாரு இந்த காட்டுது. இது எடுத்துருக்கேன். காய்ஸ் இங்கே பாருங்க. இங்கே பாருங்க, இதில் இருக்கிறதுலையே ஹையஸ்ட் காடுங்க. அது கிட்ஸுன்னு எடுத்தது. நான் கிட்ஸுன்னு எடுத்தேன். அவன் துறந்துட்டு போட்டோம். இவன் கிட்ஸுன்னு எடுத்தனான். என் ரீபத்தே பண்ணிட்டாங்க. பலாபலா ப்ரோ பிளேயர். எனக்கு 8 மல்டி பிளேயர். பழைய பிளேயராக இருப்பான் போல. லெஜெண்டரி. லெஜெண்டரி. ஓகே லெஜெண்டரி தூக்கம் கைஸ். என்னோட இதை எப்படியும் ஸ்டீலே பண்ண மாட்டாங்க. இருந்தாலுமே முடிச்சு போச்சு. லெஜெண்டரி பண்ண முடியுமான்றது. இந்த லெஜெண்டரி எவ்வளவு? 300. எனக்கு இது 30 இருந்துச்சு. லெஜெண்டரிலாம் அங்கே ஸ்டீல் பிராண்டில் 30,000க்கு தருவாங்க. 50,000 எனக்கு வேணும். ஓடு. நோ அவன் வண்டிட்டான். கடுப்பு. அவன் வண்டிட்டான். இது மித்திக்கு என்னது கேஸ் ஃப்ரூட் கைஸ். நான் வந்த பாருங்க, மித்திக்கல் அது இதுவாக போய்க்கு நிற்குது. என்னால் ஒன்றையுமே வேண்டாம். கொடுமை. உனக்கு நேரம் கொடுமை. ஒன்றையுமே வேண்ட முடியாதுதான் கடுப்பான விஷயம். இவ்வளோ தெரிஞ்சிருக்கு. ஓகே கைஸ், ஆனால் இந்த கேமில் வந்து குட்டி சர்வருடைய சர்வன்ற இடத்தோடைய சைஸை குட்டியாக இருக்குது. ரீபர்த் பண்ண ஆமாம்ல. பண்ணிவிடுவோம். 150 பண்ணிட்டு பண்ணின அப்புறமாயா இந்த மெத்திகள் வரணும். அதுவும் லேயோபெட் ஃப்ரூட்டாம் கைஸ். லேயோபெட்டா அப்படின்னா எனக்கு என்னண்டே தெரியாது. 15 ஏதாச்சும் நல்லதாக 8 செகண்ட்ல மித்திக்கலாம். இந்த கேம்ல மித்திகளை கொட்டி விடுறாங்க. இங்கே நியூ அப்டேட் வந்துட்டு. நெக்ஸ்ட் அப்டேட் மித்திகள் என்னது இது? எட்டி ஃப்ரூட். எட்டி ஃப்ரூட். அது என்ன எட்டி ஃப்ரூட்டு? இவனாவ? ஆமாங்க, இவன் தாங்க அவன். அப்போ ரேரான ஆள் தான். எனக்கு இதை ஒரு அஞ்சு போடணுமே. சரி, இவனை வேண்டி வைப்போம். நேராக வைக்கணும். பேர் உன்னோட நேராக இருக்கிறோம். எல்லாரையும் வேண்டி வைப்போம் கைஸ். வர்றவங்க. ஜோம்பி. ஓகே, அடுத்த ரீபத்துக்கு வந்து எவ்வளவு? 150 ராடி. ஓகே கைஸ், 150. மானம் சோறுனா ஒன்றுமே இல்லையா? எவ்வளோ கடுப்பான, எவ்வளோ பெரிய பிச்சைக்காரன் வேறுங்க. அதுவே இது 2.5 rupees தான் தரும். இது என்ன? காசு தராது. நீ என்னத்துக்கு போ. காசு இதில் விரையில பார்த்துங்க கைஸ். பேச பூட்டிய சின்ன பிரெயின் டாட்டா இருந்தால் கூட சீலுண்டா. இதுவும் தேவையில்லை கைஸ். இந்த பிரெயின் லிஸ்ட் இருக்கிற ஒன்று தான் இல்லாமல் விடுறது ஒன்று தான். அதனால இது லெஜெண்டரியான்றா 10,000 உள்ளுக. ஜோம்பி ஃப்ரூட். ஒருத்தனை வேண்டாதீங்க. அடிப்பேன் கிட்ட வந்து அடிப்பேன். கஷ்டப்பட்டு வேணா கிட்ட வந்து அடிப்பேன். பரவாயில்ல. இது வந்து செகண்டுக்கு வந்து 250. 8,000க்கு வந்து 250. இதில் வந்து செகண்ட் நிறைய தர்ற மாதிரி வச்சிருக்காங்க. அது வந்து சூப்பர்னு சொல்ல மாட்டேன். அவள் பக்கத்தில் போகுண்டா கைஸ். நம்ம வந்து கிட்சுனை. நோ வே கிட்சுனை கைஸ். நம்ம தூக்குறோம் கைஸ். நான் பக்கத்தில் என்னுடைய பேஸ் வந்து அன்லாக் ஆகி பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் காட்டுது. கிட்சுனைடா. அவன் கிட்சுனை இப்போ வேண்டுவான் பேர் வந்து. அவனுக்கு வேண்டு விடக்கூடாது. பஞ்சா அமத்தாம அடிச்சேன்.
டேய் நீ கொஞ்சம் கதைக்காம இருறாளி, கதைச்சதுனால தான் எனக்கு கடுப்பாக்கி விடுச்சிடா. ஓகே, ஸ்டீல் த பிரெயின் டாட்டில் வந்து நான் ஒரு நல்ல விஷயம் ஒன்று பண்ணிட்டேன் கைஸ். அது வந்து அந்த எபிசோடு வரும்போது தான் நீங்கள் பார்க்கலாம். இருந்தாலும் சொல்லிப்போம் என்னண்டா, அந்த கோகோ ஃபாண்ட் எலிஃபண்டை எடுத்துட்டேன். அதை வச்சு ரீபத் பண்ணணும். ரீபத் வந்து இந்த ரீபத்தாச்சும் வீடியோவில் காட்டணுன்றதுக்காக வச்சுருக்கேன். ஓகே, நம்ம வந்து இந்த கேம் பிளே வந்து முடிஞ்ச அளவுக்கு நிறைய ரீபத் பண்ண பார்ப்போங்க. ரீபத் ஈஸியாக தான் வச்சுருக்காங்க, அதனால் நிறைய ரீபத் பண்ண. யோ லெஜெண்டரி, யோ யோ வனலேருந்து குமிக்கிறானுகள் அது இதுன்ட்டு. இது சூப்பர், இது சூப்பர். இது கொண்டு கிளிச் ஃப்ரூட் நம்ம ஒரு நாள் வந்து பிளாக்ஸ் ஃப்ரூட்டும் போடுவோம், ஆனால் இப்போ இல்லை. இன்னொருத்தவங்க நம்மளால வேண்ட முடியல. ஒரு பக்கத்துல என்னுடைய பேசுற வந்து நிக்காதடா தம்பி, போ மூடிட்டேன். ஐயோ கிச்சுனை 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 நிப்பாட்டு தெரியும் கைஸ். நம்மளோட அது போனாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த கிச்சுனை வேணும். இந்த கிச்சுனை எனக்கு வேணும். என்னோட இது இல்லை. ஓகே ஓகே, இந்த பேஸை வந்து அன்லாக் ஆன மாதிரி தான் கிச்சுனையை தூக்கிட்டு போக முடியும். ஐயோ இந்த கிச்சுனை கைஸ், இது எல்லாமே ஒரே கிச்சுனை தான். பட் இவனை தூக்கிட்டு போங்க. இவன் தான் அவனுக்கு நிறைய காசு கொடுத்துருக்காங்க. ஆஃப்லைன்லேயும் தம்பிக்கு காசு எடுத்து போல தூக்கிட்டோம்டா செம்ம. ஓகே, இவனை வந்து கொஞ்ச நேரம் நம்ம விளையாட்டு காட்டுவோம் கைஸ். இப்படி இப்படி இவனை வந்து அடிப்போம் கைஸ். நம்ம இவன் பூட்டிட்டாங்க. யார் ரிட்டர்ன் டு ஹோமை கொடுத்து நம்ம போயிடும். ஆனால் கைஸ் இவ்வளோ நேரமாகி நம்மளுடைய ஓப்பன் ஆகலை. சூப்பர். அது வரைக்கும் பரவாயில்ல, நம்ம ரீபத்தே பண்ண போறோம். உங்களுக்கு பக்கத்துல ஒரு பேர் உனக்கு ஒரு பக்கத்துல பேர் நிக்கிறானு கைஸ். இதையும் பை பண்ண அவ்வளவுதான். உங்களுக்கு ஜூன் திறந்துருக்கு. ஐயோ அது எம்டி பேசுடா. இவனுடைய பேச்சை நம்பி வந்தா எம்டி பேஸா இருக்கு. ஐயோ மித்திகள் எபிக் லெஜெண்டரி. ஓகே ஓகே, இதை தூக்கம் லெஜெண்டரி. இவன்ட்டு இதுதான் ஹையஸ்டாக கிடக்குது. நம்மளுடைய ஸ்டீல் த பிரெயின் ட்ரிக்கு தான் பின்னால் பிடிச்சி. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதில் ஸ்டீல் பண்ணிலாம் நோட்டிஃபிகேஷன் போகாது போல். என்னுடைய என்ன ஸ்டீல் பண்ணும்போது எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரையில. அதனால் நம்ம ஐயோ பக்கத்து விட்டு தான் செம்ம இதை வச்சுருக்காங்க. நம்மளுடைய தானே இது, நம்மளோட இது கிடையாது. என்ன ரிட்டர்ன் டு ஹோமை கொடுத்துட்டு ஓடி போய் லொக்க போட்டுட்டு பக்கத்துல ஒருத்தன் நிற்கிறான். அப்படியே போய் கைஸ் இப்போ டைம் டு ரீபர்த். ஈஸியா ரீபர்த் பண்ணிட்டு போயிடலாம் போலே. 300 சப்ப மாட்டே சால் கிச்சுனை இவனை அடிச்சு கொள்ளுங்கடா. அடி கிச்சுனையாவே வேண்டி நிற்கிறான்டாடி. பக்கத்துல ஒன்னா பக்கத்துல வேற நினைச்சான் ஆளு பணக்கிறான். ஐயோ கேவலமா இதெல்லாம் வேண்டி நிற்கிறான். ஓ இது என்ன ஃப்ரூட்ன்றது தெரியுமா? ஏதோ ஒரு ஃப்ரூட்டு கைஸ், ஏதோ ஒரு ஃப்ரூட்டு. என்ன ஃப்ரூட்டுன்னு கேட்குறேன். என்ன ஃப்ரூட்டு? கேஸ். ஐயோ எனக்கு இந்த கேஸ் ஃப்ரூட்டு பிடிச்சிருக்கியா? எனக்கு இந்த கேஸு வேற இந்த இவனுக்கு என்ன பேர் தம்பி? உனக்கு என்னடா பேர்? 200 ரோப்ளக்ஸா? ஏண்டா நீங்கள் தானே ஒரு நிமிஷத்துக்கு கொண்டு ஸ்பான் பண்ணிக்கொண்டே நிற்கிறீங்க. நான் 200 ரோப்ளக்ஸை கொடுத்து என்ன தேடி இங்கே எம்டி பேஸை போய் பார்க்குறான்டாடி. யாரா நீங்கள்லாம் எங்கேருந்துடா வந்திருக்கீங்கள் தான் இருக்குது கைஸ். ஓகே, நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் கிடைக்குமா ஒரு நல்ல? ஐயோ காசு 50,000 இருக்கு, ஏதாச்சும் நல்லதா? காசு டே 10க்கு மேலேயாச்சும் தாங்கடா பாபு. கடுப்பு ஏத்துறானுகள். ஐயோ இது 10க்கு மேலேண்டா ஓவராலாம் தரக்கூடாது. லெஜண்ட் காசு இல்லை. சூப்பர் சூப்பர் அப்பு சூப்பர் சூப்பர் அப்பு எக்ஸலண்ட் டாடி. ஏதாச்சும் நல்லதாக தோணும். என்னது இது? என்ன ஃப்ரூட்னு தெரியல.
வீட்டை வண்டி வச்சா தானே தெரியுதுடா என்ன ஃப்ரூட்டுண்டு. வேற போய் ஓகே கைஸ், நம்ம இதை போய் மூடிடுவோம். இவனுகள் ஆகலையும் கஞ்ச போயிருக்கானுங்க. யோ ஜோம்பி ஃப்ரூட் கைஸ். இந்த கேமுக்கு வந்தீங்கன்னா ஜோம்பி ஃப்ரூட் பண்ணுங்க. சூப்பர் ஃப்ரூட்டு ஜோம்பி ஃப்ரூட். பிளாக்ஸ் ஃப்ரூட்லேயும் ஒரு சூப்பர் ஃப்ரூட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம பிளாக்ஸ் ஃப்ரூட் கூடிய சீக்கிரமே போடுவோம். அடுத்த வீடியோ பிளாக்ஸ் ஃப்ரூட்டாக கூட இருக்கலாம், இல்லைன்னா ஸ்டீல் த பிரைண்டாக கூட இருக்கலாம். ஸ்டீல் த பிரைண்டாட்டாக கூட இருக்கலாம், இல்லைன்னா தீம் பார்க் போட்டு தாங்க நிறைய நாள் ஆச்சு, அதை போடுப்போம். ஓகே, அடுத்த வீடியோ வந்து பார்ப்போம். என்ன இது நானே யோசிக்கிறேன் இதை போடுவோம்ண்டு. தம்பி நீ வா. லைட்டு ஃப்ரூட்லாம் எனக்கு வேணாம். நான் வந்து லெஜண்டரியாக தான்டா பர்ச்சேஸ் பண்ணணும். ஸ்டீல் த பிராண்டாட்டில் எவ்வளோ பெரிய கோடி சொல்லிட்டாரான். என்ன போய் இங்கே எப்படி காசு கலெக்டணும். ஐயோ நெக்ஸ்ட் ரீபத்துக்கு எவ்வளவு? 1 மில்லியனா? 300? ஈஸி தாங்க. இப்போ பாருங்க ஒன்றுமே கேட்க. இப்போ இந்த ரீபத் பண்ணணும்னா இந்த ஒரு இது வச்சிருக்கணும். இந்த ஒரு ஃப்ரூட் வச்சிருந்தா தான் ரீபத் பண்ணலாம். ஆனால் வைக்கல. இதில் வந்து ஈஸியாக இருக்கு கைஸ். ஐயோ இந்த கிட்ஸுனி மண்டையும் திறந்துட்டாங்க. ரீபத் அவன்டா நீ இது யாரோடைய இது அடிக்கிறான் வாழா. இப்போ நான் தூரண்டா இது. நான் அவளுக்கு போயிடுறேன் இந்த வீட்டுக்குள்ள கைஸ். செம்ம ஆப்ஷன். அங்க ரிட்டர்ன் டு லெஜெண்டரி வச்சுக்கிறான். இப்படி அவங்கள வச்சுக்கிறாங்க. ஓகே இவன் இதை வச்சுக்கிறான். இவனுடைய பேச பார்ப்போம். இவன் பிச்சைக்காரன் போல இருக்கு. நீ இருக்கிறே இல்ல அதே மாதிரி அங்க பேர் அங்க ஜூன் கலர்ல. ஐயோ எல்லாரும் பைத்தியக்காரன் இருக்கிறான். ஒருத்தன் பார்த்தா வெறும் கிச்சனை ஏற்றிக்க நிற்கிறான். ஒருத்தன் பார்த்தா எல்லாத்தையும் இது என்னது கேஸ். இது கேஸ் ஃப்ரூட் ஆமாங்க, கேஸ் ஃப்ரூட்டை தாங்க தூக்கி வச்சுக்கலாம். இதை தூக்கணும் நாங்க. ஓகே வந்துட்டோம். நம்மளுடைய இதை லொக் பண்ணிட்டு நம்ம அவனுடைய தூக்க முடியுதான்னு ட்ரை பண்ணிப்போம். தூக்கினா சும்மா தூக்கினா சூப்பர் தான். எப்பயுமே தூக்கணும் என்று அந்த இது அவன் பூட்டிட்டான். ஐயோ எனக்கு இவன்லாங்க ஒரு கண்ணு. இவன் தான் இந்த சர்வர்லேயே கொஞ்சம் பணம். ஐயோ ரீபத் பண்ணிட்டானே என்ன ஒன். ஆமாம் யார் கிட்ஸுன்னு ரீபத் பண்ணும்போது அந்த கிட்ஸுன்னு எல்லாருக்கும் கொடுத்தீங்கன்னாலும் பரவாயில்லடா. அவனுக்கு எல்லாச்சும் ஒரு எதிர்காலத்தில் ப்ரோ பிளேயராக வந்து இன்னும் ஞாபகம் வச்சிருப்பான். உங்களுக்கும் பண்ணுவான். இன்னும் ஞாபகம் வச்சிருப்பான். இப்போ நீ வந்து ஒரு கிட்ஸுன்னு கேட்டால் அவன் கொடுப்பான்டா. கொஞ்சமாச்சும் பயன்படுத்துங்களா. இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை குடிக்கிறது உங்களுடைய ஓபியான இது. இப்போ பிரெயின் ராட்லாம் வந்து நான் அதை தான் இனி பண்ணணும். எவ்வளோனாச்சும் ஃப்ரெண்டை குடிக்கணும் வந்துச்சு. ஓபி பிரெயின் ராட் எல்லாத்தையும் வச்சுட்டு ரீபத்தை பண்ணி திரும்ப எடுத்துடலாம். அப்படின்னா ஈஸி. இங்கே பேருந்து திரும்ப ஓபி பிரெயின் ராட்டெல்லாம் பை பண்ண தேவையில்லை. நம்ம ஈஸியாகவே நம்மளுடைய ஃப்ரெண்டை கொடுத்துட்டு வந்து அவன்கிட்ட எந்த ஸ்டீல் பண்ணி ஜூன் முடிச்சான். ஐயோ அவனுடைய தூக்கி ஆகணும் இந்த கேஸ் ஃப்ரூட் மண்டியனை. லொக்காகு. ஐயோ 65 செகண்டு வரும்போது 40 செகண்டு தான் தந்தவனுக்கு. ஓகே ஐயோ நம்ம இன்னொரு ஃப்ரூட்டை வேண்டினோம்னா வேகமாகவே வந்துடுங்க. இந்த இது இன்னொரு ஃப்ரூட் ஒரு தரமான சிறப்பான ஒரு ஃப்ரூட்டு. தம்பியெல்லாம் அங்கே போகணும் இருக்கா ஐஸ். நான் வந்து என்னுடைய ஓபி ஃப்ரூட்ஸாக இருந்துச்சுன்னா நான் திறந்து என்னது கடைசியில் நிற்கிறான் ஓ அவன்டைய பேர் இருக்கா. ஐயோ லெஜெண்டரி அவன்டைய திறந்துருக்கு. இவனுடைய திறந்துருங்க. ஐயோ நாமஸ்டி ரிட்டர்ன் டு ஹோம் கிட்ஸுனை. திரும்பவும் என் தலைவன் வந்துட்டான். அப்படியே ஓடிட்டான். வந்த உடனே அவன் ஓடிட்டான். கடைசியில் ஒருத்தன் நிற்பான்டா. யார் கடைசியில்? கடைசியில் நாங்கள் நிற்பான். ஓகே நம்ம ரீபத் பண்ணுவோம். பேஸில் ஓகே பண்ணதே இல்லை. வேணுமெண்டா வந்து எடுங்கோ. 5 செகண்ட் டைமு. 1 2 ஐயோ என்ன எட்டியா என்ன ட்ரீரெக்ஸ் இல்லை அங்கே ட்ரீரெக்ஸ் எடுக்கட்டும். எடுங்க அந்த எடுங்கடா. இப்போ என்னத்துக்கு பை பண்ணுறாங்க பைத்தியமானான். ஐயோ திரும்பவும் போய் எட்டி பரவாயில்ல. இது என்னையா வாரி வழங்குறானு. சரி
வேண்டா நம்ம வந்து ரீபர்த் அடுத்ததுக்கு 1 மில்லியன் சப்ப மேட்டர் டாடி 1 மில்லியன்லாம் மேட்ரே இல்லை என்ற மாதிரி தான் இப்போ எனக்கு இருக்குது ஈஸியாக சேர்க்கலாங்க சப்பையாக சேர்த்து ஆண்டி போ அங்கே போ டூல்ஸ் வந்து நிறைய அன்லாக் ஆயிடுச்சு நான் வேண்டவே இல்லை அதான் கொஞ்சம் கடுப்பான விஷயமா பண்ணி விட்டேன் ஸ்பீடு காயில் ஓகே ஸ்பீடு காயில் ஒன்று வேண்டுவோம் கோல்டு ஸ்லாப் வேண்ட முடியாதா சரி நம்ம காசு சேர்த்துட்டு கோல்டு ஸ்லாப் வேண்டிய நாங்கள் அந்த செகண்ட் என்னுடைய செகண்ட் கூட இருக்குது 100 கூட விடு நம்மளுடைய பேஸ் லொக் பண்ணி என்னதான் பிரயோஜனம் ஒன்றுமே இல்லாமல் லொக் பண்ணி என்னத்தை தாண்டா பண்ண போகிறேன் ஒருத்தன் ஓகே கைஸ் இந்த ஸ்பீடு காயில் எப்படி வேலை செய்யுதுன்னு ட்ரை பண்ணி போமா என்னையா ஸ்பீடு இது நான் இதோட ஸ்பீடாகவே விடுவேன் அதுக்கு நடந்தே போகலாம் என்னது ஐயோ என்ன ஸ்டீல் பண்ணி நானது கையில் வச்சுக்கிறது நான் சேவோ ஓமா கைஸ் அந்த ஸ்பீடு காயில் அமைச்சலாம் ஓமா வருது நீங்கள் இதை பார்த்தீங்களா காய்ஸ் தரமான லெஜெண்டரி என்று தூக்கிட்டோம் அதுவும் அந்த வேவில் ஜாலியாக துறந்து விட்டது இல்லை இருக்கிற அதனால ஈஸியாக தூக்கிட்டு வந்தாச்சு another legendary உள்ள துறந்துருக்கு legendary இல்ல guys காசு இல்ல நான் உள்ள துறந்துருக்கு காசு ஓடு guys legendary ப்ளீஸ் ஸ்பீடு காயில் என்னத்துக்கு வச்சது ஓடு வா அவ்வளோதான் வேண்டு வா திரும்ப நடந்து வா வந்து துறந்து மித்திக்கல் கைஸ் இவனுக்கு பார்த்தீங்களா இதை போய் மித்திக்கல்ன்றான் இது எங்க செகண்ட்ஸுக்கு இவ்வளோ தாண்டா வருது ஒயிட் கலர் வந்துருக்கான் ஒயிட் கலர் வந்து எம்டி பேஸ் யுவர் பேஸ் இருக்குது இது என்னடா எம்டி பேஸுக்கு மேலே யுவர் பேஸ் வெளியே இருந்தது பார்த்தீங்க இப்போ நான் போய் செக் பண்ணிட்டு பார்க்க போகிறேன் என்னுடைய பேஸ் வெளியே இருந்துச்சு அது கைஸ் 1 மில்லியன் சேர்த்துடலாம் இங்கே பாருங்க ஈஸி 2 லெஜெண்டரி வந்து சப்பே சேர்த்துடலாம் அவ்வளோதான் நம்ம இந்த என்ன இல்லை இந்த ரீபத்தை பண்ணிட்டு வீடியோ முடிச்சுப்போம் ஓகே 1 மில்லியன் ரீபர்த் கைஸ் ரீபர்த் 3 மில்லியன் ஐயோ இல்லைங்க இன்னும் அடுத்த ரீபத்துமே ஈஸியாக தான் இருக்கும் போலியே அதையும் முடிஞ்சா பண்ண பார்ப்போம் எட்டி ஃப்ரூட் 5 மில்லியன் இதெல்லாம் நீ முன்னுக்கு வந்து ஏதாவது ஒன்று வேண்டலாம் பெங்க சரி நம்மளுக்கு ஃப்ளோர் அன்லாக் ஆகாத என்ன இந்த கேமில் ஆமாய்யா ஃப்ளோர் இல்லை என்ன ஒருத்தன் வந்து 8 மல்டிப்ளேயர் கிட்ட வச்சுருந்தான் அந்த ஒயிட்ல அங்கே பாருங்க யுவர் பேஸ்ன்னு சொல்லி இருக்குது என்னது இது செக் பண்ணி பார்ப்போம் நாம் இப்போ இந்த லுக் ஆகுமா இல்லை அப்போ என்னத்துக்கு என்னுடைய பேசன் பேர் எழுதி வச்சுக்கிறது இங்கேயும் யுவர் பேசன் எழுதி இருக்குது என்ன மித்திக்கல்ல லெஜெண்டரி இங்கே கைஸ் மித்திக் இருக்குது கைஸ் மித்திக் தூக்கணும் எவன்டா அடிச்சு கொண்டியான் சும்மா பக்கில் அப்படியே நிற்கிறாங்க ஓகே இந்த தூக்கம் கோ ஐயோ வந்து பிடிச்சாங்க இந்த வெள்ளக்கிழமை முடியும் கேஸ் ஃப்ரூட் ஓகே நீங்களே குடிக்கணும் போங்களா அது எவ்வளோ செகண்ட்ஸுக்கு வரும் அதை மட்டும் நான் பார்த்துட்டு வரும் 2 மில்லியன் தானா இந்த நேரம் பார்த்து காசு இல்லாமல் போச்சுதே இந்த நம்ம வந்து டப்புன்னு வாங்கடா நம்ம இந்த ரீபத்தையும் பண்ணிட்டு வீடியோ முடிச்சுடும் இந்த ரீபத்தை பண்ணிட்டு முடிப்போமா இல்லை இப்பயே முடிப்போமா இல்லை கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம் சும்மா இப்படியே காமனாக இப்போ அடுத்த வர்ற காமனாக வந்தால் முடிச்சிடுவோம் இல்லை என்ன 5 காமன் வந்துச்சுன்னா முடிச்சிடுவோம் ஐயோ சொல்லி முடியல என் தலைவன் லெஜெண்டரி வந்துட்டாயா லெஜெண்டரி டீரெக்ஸை வேண்டியாச்சு நம்ம ஆனால் நம்ம பேஸில் அன்லாக்கு அதில் அடிப்போம் ஓடு ஐயோ இந்த
இங்கே பாருங்க guys, இந்த பஞ்ச் எடுத்தா என்னால் ஓட முடியல. எங்கே அப்படியே நிற்கிறாங்க அந்த இடத்துலையே, ஏன்னு தெரியல. அனதர் லெஜெண்டரி, அதையும் என்னால் பை பண்ண முடியுமா? எவ்வளோ பதமினி முடியும். ஐயோ 330 உழப்புறாங்கள்டா. மித்திக்கு மாதிரி ஐயோ இது என்ன? இவன் இந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் முன்னாடி என்னால் நடக்க முடியல. ஓகே எப்பிக்க வேண்டிப்போம். என்னடா இந்த கேம் கொஞ்சம் கடுப்பாக எடுத்தது. கைஸ் 1 மில்லியனே திரும்பவும் எடுக்க போகிறோம். அதனால ஈஸி நம்ம தீபத்தை பண்ணிடுவோம். கிச்சுனை பேக் டு பேக் மித்திக்கல். கிச்சுனை தாங்க நிறைய சீக்ரெட் எல்லாம் இருக்குது கைஸ் கேமில். தான் நானும் பார்த்தேன், சீக்ரெட்ஸ் எல்லாம் திறமை வச்சுருந்தாங்க. எப்படி இந்த கேம் நல்லா விளையாடி லைக் பண்ண அப்படின்னு தரமான சிறப்பான இது எல்லாத்தையும் கொண்டு வருவானுங்க. என்னது இது? கோஸ்ட் ஃப்ரூட் போஷனா? அது என்ன கோஸ்ட் ஃப்ரூட்டு? இண்டெக்ஸில் அப்படி ஒரு ஃப்ரூட் இருக்குதா என்ன? இருக்கு போல. இல்லைடா, எனக்கு தெரிஞ்சு அப்படி போட்டால் அது மியூட்டேஷனில் இது ஃப்ரூட் கிடைக்கும் அப்படி நினைக்கிறேன். தூக்குறான், தூக்கப்புறான். தூக்கவே இல்லைடா, நான் வந்து முடிச்சேன்டா. இந்த டெலிபோர்ட் டே நானெல்லாம் ஓட்டினான். அவன் 2 மில்லியன் தானா? என்னோட காசு இருக்கணுமே. 2 மில்லியன் என்னோட இப்போ வருமே. ஐயோ இல்லைங்க, 1 மில்லியன் தாங்க. 1 மில்லியன் திரும்பவும். இந்த கேமில் ஈஸியாக காசை சேர்த்துடலாங்க. பாருங்க வந்து ஒரு அரை மணி நேரத்துலேயே வந்து 5 ரீபத் வந்து பண்ணிட்டோம். பாருங்க இது வந்து 6th ரீபத். நெக்ஸ்ட்டு 6th ரீபத்தையும் பண்ணிட்டு தான் முடிக்க போகிறோம் வீடியோவை. அதனால் நம்ம அப்படியே நிற்போம் ஜாலியாக நின்று நம்மளுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் பை பண்ணி நிற்போம். ஜோம்பி ஃப்ரூட் நானா வேண்டியில. அவன் வேண்டுறான். ஏன் நான் வேண்டலான்னு போனான். அவன் வந்து வேண்டிய ஜோம்பி ஃப்ரூட் இல்லை. நான் ஜோம்பி ஃப்ரூட் வேண்டவே இல்லைங்க. பூட்டிட்டான். அவன் இப்போ தானே இந்த கேமுக்கு சின்ன பையன் இப்போ தான் கேமுக்கு வந்துருக்கான். அதனால் நம்ம வந்து நூப் மீன் வந்து இப்போ கேமுக்குள்ளே வர்றவனுங்களை வந்து ஒன்றுமே பண்ணக்கூடாது கைஸ். அவனுங்களை வந்து விளையாட விடணும். எந்த அவனுக்கு பணக்காரனான பிறகு அவங்கள்ட்ட போய் ஸ்டீல் பண்ணணும். இதுதான் நான் சொல்லுவது. நம்மளுக்கு டைம் இருக்குது, நம்ம கொஞ்சம் தான் இருக்குது. நம்ம ஓடிடுவோம். 2 1 அவ்வளோதான். இது பண்ணிட்டு ஓகே. கிட்சுனை 12 மில்லியன் 2 மில்லியன்றாலும் பரவாயில்லை, எப்படியாச்சும் சேர்த்து வேண்டிடுவோம். மித்திகள் வரப்போகுது கைஸ். ஒரு மித்திகள் நம்மளால் வேண்ட முடியுமான்றதை செக் பண்ணும். மித்திகள் வர்றது 2 மில்லியனுக்கு வந்துச்சுன்னா வேண்டலாம் கைஸ். நம்மளுக்கு தேவையான காசு 2 மில்லியன் மட்டும் சேர்த்து வைப்போம். இல்லை கிட்சுனை அகைன் 1 கிட்சுனை 10 மில்லியன். 2 மில்லியனுக்கு ஒரு கொஞ்சம் குறைஞ்சாலுமே வேண்ட முடியாது. ஓகே தரமான ஒரு செம்ம ஃப்ரூட்டாக தான். இவன் யாரையா? 3 மில்லியன். கேலக்ஸி ஃப்ரூட்டா? கிராவிட்டியா? கிராவிட்டி ஃப்ரூட்டு. 2 மில்லியன் எடுக்கிறதுக்கே ஓடி 2 மில்லியன் எடுக்கிறது ஈஸி தான், பட் கொஞ்சம் டைம் ஆகும் அவ்வளவுதான். பட் 3 மில்லியன்லாம் எடுக்கலாம் இங்கேருந்து இப்படி பண்ணி வந்தாலும். கைஸ் இதெல்லாம் இம்பாசிபிளான வேலை. நம்ம இந்த ரீபத்தை பண்ணிட்டு போயிடுவோம், ஜப்பானுக்கு போயிடுவோம். 2 மினிட்ஸ் இருக்குதுங்க. 2 மினிட்ஸ் வெயிட் எல்லாம் பண்ணலாமா வேணாமா? 2 அவனை சுத்தம் ஸ்டீல் பண்ணுவோம். நம்ம வந்து ஒரு மித்திக்கல் வந்து ஸ்டீல் பண்ணிட்டோம் கைஸ். பாருங்க இப்போ நான் வேண்டி வந்தானே அதுகளாச்சும் யோர் பேசிஸ் அன்லாக்கா ஓடு. அவங்களே நோட்டிஃபிகேஷன் காட்டுறாங்க. நான் மறந்து போனாலும் அவங்களே காட்டுவானுங்க. நான் வேண்டிக்கலண்ணா, இது மித்திக்கல்ரா. எப்படி நான் வேண்டினான்? அவன் இதை பார்த்துட்டு அவன் காசு எடுக்க போனாங்க. நான் வேண்டிட்டேன். சூப்பர்.
சூப்பர் கைஸ், நம்ம வண்டியாச்சு. இந்த வண்டி கூட 3 மில்லியன் இதை விடு பாப்போம். ஒரு எவ்வளோ வருது வந்து கவுடு பாப்போம். எவ்வளோ செகண்ட்ஸுக்கு 26,000 வருது. பண்ணுறது லெஜெண்டரி தானே, அது போட்டும். அது இன்னொருத்தன் வண்டினா நம்மளால வேண்ட முடியாத மாதிரி ஒரு இது வச்சுக்காங்க. எடுத்துட்டோம். அது என்னதுக்கு தெரியல. எங்களுக்கு ஆமால ரீபத் 3 மில்லியன்டா. ஆனால் நான் இந்த வீடியோவில் வந்து ரீபத் பண்ண போகிறதில்ல. நான் மித்திகல்னும் என்ன இது எடுத்துட்டு லேயோபார்ட் என்ற ஏதோ ஒன்று கைஸ். ஆனால் மித்திக்கல் இந்த 3 மில்லியன் இல்லை கைஸ், என்னோட மித்திக்கல் ஸ்பான் ஆயிடுச்சா? ஐயோ சூப்பர். இந்த மித்திக்கல் தாங்க நான் வெயிட் பண்ணியிருந்தேன், கேஸ் மித்திக்கலுக்கு. எவ்வளோ டப்பன் எடுத்துட்டேன். எவ்வளோ டப்பன் வருதுன்னு பார்ப்போம். 53,000. OMG 53,000 கே பாய் ரீபாத் பண்ணாங்க கைஸ். அதுக்கிடையிலேயே 3 மில்லியன் கைஸ். ஐயோ இந்த இண்டெக்ஸ்லாம் இங்கே காட்டுது இல்லை பாருங்க. இதை லாக் பண்ணிட்டு இது வேண்ட முடியாதான் வேண்டிட்டு ஆல்ரெடி. சரி நம்ம இந்த உங்களுக்கு இந்த கிட்ஸுனை எனக்கு கொஞ்சம் தலை கிட்ஸுனை வந்து எப்படி இருக்கும். ஆனால் நம்மக்கிட்ட காசு இல்லை. அது வேண்ட அளவுக்கு நம்மக்கிட்ட காசு இல்லையே. இல்லையே. சரி வேறு எது மித்திகள் வந்தால் ரீபத் பண்ணலாம். இல்லை இன்னொரு மித்திகள் இப்போ வரப்போகுது. அதை முடிஞ்சால் நம்மளால் வேண்ட முடியுதான்னு பார்ப்போம். எவ்வளோ ரெடின்னு காட்டுறதுக்கு இடையில நம்ம வேண்டிடுவோம். பேஸுக்கு என்ன டைம் இருக்குது. வேண்டியாச்சு. அவ்வளோதான் ப்ரோ, அவ்வளோதான் ரைஸ். பார்த்தீங்கன்னா தரமான சிறப்பான அது மில்லியன் வரையும் எங்கேயும் அதை காணலை. இந்த இங்கே இருக்கு. இங்கே நானே இந்த ஸ்லாட்டில் வருவான். எங்கே வந்தேன்? மில்லியன் 2 மில்லியன் அகெயின் மில்லியன் 8 மில்லியன்டா 10 மில்லியன் கைஸ். 10 மில்லியன் இது வந்துட்டாயா? நோ 3 மில்லியன் கிராவிட்டியை 3 மில்லியனுக்கு வேண்டாம்னு நினச்சேங்க. சரி கைஸ், இந்த வீடியோ நம்ம இதோடய முடிச்சுப்போம். ரீபத் பண்ணிட்டு முடிப்போமாடா? ஐயோ கேஸ் கொஞ்சம் பண்ணிட்டு கைஸ். நம்ம இந்த வீடியோவில் வந்து ரீபத் பண்ண முடியுமா? பண்ண நாங்கள் பண்ணல. மனசு இல்லையா கைஸ். மித்திகள் எடுத்த உடனே ரீபத் பண்ணுறதுக்கு தோணுது இல்லை கைஸ். இது ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கான ஆளில் போட்டு விடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாம் டான் உங்களுக்கு வந்துடும். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ, இந்த வீடியோ இல்லைண்டா பிளாக்ஸ் ஃப்ரூட்டோடு சந்திப்போம். ஸ்டார்ட் பேக்கா? ஸ்டார்ட் பேக்கெல்லாம் நீங்கள் முன்னுக்கு வைக்க வேண்டியது. ஓகே, நம்ம போயிடுவோம் கைஸ். டாட்டா பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.